வெல்கம் டு பாலகிருஷ்ணன். ஸோ பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனையோ மிஸ்டேக்ஸ் நடந்துட்டு இருக்குது. நம்ம நடந்தால் ஒரு மர்மம், உட்காந்தா ஒரு மர்மம், ஸோ எந்திரிச்சா ஒரு மர்மம் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ நம்மளை சுற்றியே இருக்கிற ஒரு மர்மமான ஒரு உலகம் தான் பார்த்தீங்களா சாம்பலா. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அதை வந்து எல்லாருமே தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து தேடுறவங்க கணக்கு வந்து அது புலப்படாது. அது பார்த்தீங்கன்னா வந்து ஹிட்லர் தேடினார், அப்புறம் நிறைய விஞ்ஞானிகள் தேடினாங்க, ஆனால் யாரு கணக்குமே கிடைக்கல. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு தவறாமல் யூடியூப் கொண்டு போய் காமிக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சாம்பலா இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமயமலையில் தான் இருக்குது. ஸோ இமயமலையில் இருக்குதா சொல்லப்படுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தீபத் இருக்கலாம். தீபத் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இமயமலையினுடைய மேற்பகுதியிலேருந்து இந்த சாம்பலா நகரம் காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கற்பனைக்கும் எட்டப்படாத ஒரு நகரம். இந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து செல்வ செழிப்பு உள்ளவங்க. அது சாம்பலா அப்படிங்கிற பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அன்பு, ஸோ வந்து அமைதி, செல்வ செழிப்பு அப்படிங்கிற மாதிரி பேர். ஸோ இது வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இதில் உள்ள மக்கள் வந்து பணம் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ பணம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இடத்தையும் குஞ்சு கிடக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மக்கள் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இங்கேயுமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ யாருக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதை வந்து உதவி செய்வாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் வந்து எப்போவுமே இவங்க எப்படி இருப்பாங்கன்னா வந்து ஒரு பொருளில் மனசோட இருப்பாங்க. இவங்க வந்து நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இந்த சேட்டலைட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏரோப்ளைன் அதெல்லாமே இருக்குது. ஸோ அதையும் தாண்டி டெக்னாலஜியும் அப்பாற்பட்டது இவங்களுடைய வாழ்கிற நகரம். அது பார்த்திங்கன்னா எப்படின்னா ஸோ இவங்க வந்து எந்த பொருட்களையும் தூக்குறதுக்கு இவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, மனசே போதும். ஸோ மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி கட்டுப்படுத்தினாங்கன்னா எல்லா பொருட்களையும் உங்களால் தூக்க முடியும். அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த சாம்பலா நகரத்தை வந்து ஆளக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து விஷ்ணு பகவான். அதாவது மகாபாரதத்தில் அந்த சாம்பலா நகரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலகத்தில் நிறைய வந்து அதாவது அதர்மங்கள் வந்து தலை தூக்கி இருக்குது. ஸோ கல்கி அவதாரத்தில் வந்து கிருஷ்ணனுடைய 10வது அவதாரம் இது வந்து எப்போனா வந்து உலகத்தில் வந்து அதர்மம் தலை தூக்குறதோ அப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு தர்மத்தை வந்து நிலைநாட்டுவோம். தர்மத்தை நிலைநாட்டும் போது பார்த்திங்கன்னா வந்து கலியுக அவதாரம் எடுத்து கிருஷ்ணர் என்ன வரணும் வந்து இந்த உலகத்துக்கு நல்லது செய்வார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த சாம்பலா வந்து பல நகரங்கள் பல இடங்களில் வந்து மக்கள் தேடிட்டு இருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து திபெத் அந்த இமயமலை பகுதியில் தான் இருக்குது. இது ஏன்னா வந்து சாம்பலா அப்படிங்கிறது ஒவ்வொரு அதாவது என்ன சொல்கிறது ஒவ்வொரு மதங்களையும் சொல்லப்படுது. ஸோ புத்தர் வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து வேறு பேரில் சொல்லப்படுது. அதுலேயும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு புத்தர். ஒரு காலச்சக்கரத்தில் வந்து நான் வந்து திரும்பியும் தோன்றுவேன் அப்படின்னு இருக்கிறது. அதில் வந்து அந்த சாம்பலா அப்படிங்கிற பேருக்கு பகுதியில் வந்து அது வந்து சாம்ராட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அதாவது ஜீசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஸோ வந்து அவர் வந்து நான் வந்து 2வதாக உயிர் திருவேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வந்து குரான் அது எல்லாமே எல்லா மதங்களையும் பார்த்தா வந்து இந்த சாம்பலாவுடைய தொடர்புடையது தான் சொல்லணும். அதாவது அது சொல்லக்கூடிய கொள்கைகள் வேறு மாதிரி இருந்தாலுமே வந்து இந்த மையப்புள்ளி எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாம்பலாவான் பற்றி கனெக்ட் ஆகுது. சாம்பலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாக ஸோ மனுஷங்களை வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு இடம்னு சொல்லணும். அதில் பார்த்திங்கன்னா வந்து இதை தேடி வந்து நிறைய அதாவது விஞ்ஞானிகள் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்கள்லாம் இதை தேடி வந்து அலைஞ்சாங்க. ஆனால் இது யார் கண்ணுக்குமே வந்து புறப்படலை. இது வந்து அமைதியாக இருக்கிறவங்க நல்ல அறிவோடு இருக்கிறவங்க கண்ணுகளுக்கு தான் இது புறப்பட்டுச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அடால்ஃப் ஹிட்லர் என்ன பண்ணாருன்னா வந்து ஸோ வந்து ஒரு பெரிய படையை அனுப்பிச்சு இந்த மாதிரி தீபத் பக்கத்தில் இருக்கிற அந்த சாம்பலா பற்றி வந்து தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறாரு. அதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து தீபத்தில் வாழ்கிறவங்க வந்து தலால மக்கள் அப்படிம்பாங்க. அந்த தலால மக்கள்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கி அதிலிருந்து ஒரு சில மொழிகள் எழுதப்பட்டிருக்குது. ஸோ அது மூலமாக வந்து அதை வந்து அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் அதை அவருடைய மொழியில் வந்து மொழிபெயர்ப்பு செய்து அது மூலமாட்டு வந்து அது என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை வச்சு வந்து இவங்க என்ன நினச்சாருன்னா இந்த சாம்பலாவை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்குரிய மொத்த சக்தியும் நம்ம பெற்று இந்த உலகத்தை நம்ம ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கிறாரு. ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா வந்து நடக்கலை. அது வந்து அந்த எழுத்து வடிவத்தில் உள்ளதை மாற்றி அது மூலமாக ஒரு சில சக்தியை பெற்று திரும்ப அதுக்குண்டான ஒரு பவரை வந்து அடைஞ்சிருக்கிறாரு ஹிட்லர். ஆனால் முழுசாக அவர் நினச்சா அவரால் அடைய முடியல. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நிறைய சொல்லப்படுது சாம்பலா பற்றி. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓவியர் ஒருத்தர் ஸோ வந்து ஜெர்மன்லேருந்து வந்துருக்கிறாரு. ஸோ ஜெர்மன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து இந்த சாம்பலாவை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உள்ளே இறங்கி வந்து தேடி இருக்கிறாரு இமயமலை பகுதியில். ஆனால் தேடினதுக்கு அப்புறமாட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு என்ன கிடச்சிருக்குன்னா பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில பொருட்கள் கிடச்சிருக்கு. அதை வச்சு ஓவியமாக அவர் வந்து வரைஞ்சது பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு எஃபெக்டோட வரைஞ்சிருக்கிறாரு. அது வந்து மனுஷ பிறவிகள் கிடையாது, வேற்றுக்கிரகவாசிகள் மாதிரி இருந்திருக்குது. அதாவது மனுஷங்களுக்கு அப்பாற்பட்டது தான் சாம்பலா. ஸோ வந்து சொல்லப்போனால் வந்து வேற்றுக்கிரகவாசிகள் கூட சொல்லலாம். அதாவது பூமிக்கு மேலே
அப்படி பூமிக்கு உள்ளேயும் இன்னொரு பூமி இருக்குது. ஸோ பூமியில் என்னென்ன மாதிரிலாம் வந்து மனசு ஜீவராசிகள் வாழுதோ அதே போல் பூமிக்குள்ளே இருக்கிற பூமியிலையும் ஒரு ஜீவராசிகள் வாழுது அப்படிங்கிறது இந்த சாம்பலால் இருக்க மக்களோட நம்பிக்கை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதான் உண்மையாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சாம்பலா பற்றி நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஆனால் சாம்பலா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது இன்னும் வரை வந்து யாருக்கும் சரியாக புறப்படலை. ஏன்னா சாம்பலாங்கிறது பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு மாயை உலகம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து இது வந்து கற்பனைக்கு எட்டாத ஒரு வடிவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான். ஏன்னா இதில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் எல்லோரும் நல்லவங்க, தர்மத்தை வந்து நிலைநாட்டுறவங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து எல்லாருடைய கண்களுக்கு வந்து தெரிய மாட்டாங்க. தப்பு செய்கிறவங்க கண்களுக்கு மேக்ஸிமம் புறப்பட மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லப்போனால் சயின்டிஃபிக் ரீதியாகவும் இது வந்து உண்மையாகுது. ஏன்னா சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அதாவது மனசை வந்து உருளைப்படுத்தி நிற்கிறோமோ அந்த காலச்சக்கரத்தோடு தான் இது வந்து மேட்ச் ஆகும். ஸோ வந்து எல்லாருடைய கண்களுக்கும் புறப்படாது. யார் ஒருத்தவங்க வந்து தன்னுடைய மனசை வந்து தன்னுடைய மனநிலையும் அந்த சாம்பலாவில் இருக்கிற அந்த இயற்கை கொடுகளுடைய அந்த காந்த சக்தியும் வந்து ஒத்துப்போதோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த சாம்பலா வந்து தெரியும். கண்ணுக்கு எல்லா கண்ணுகளுக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து சாம்பலா பற்றி நிறைய நம்ம சொல்லிகிட்டே இருந்தாலுமே சாம்பலாவை தெரியும் நம்ம அலையணும்னு கிடையாது. ஏன்னா அது வந்து கண்ணுக்கு தெரியாத நகரம். ஸோ நம்மள்கிட்டயே இருக்குது மனமீதி, நம்மள்கிட்டே இருக்குது ஒரு நல்ல சக்தி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம வந்து நல்லா பார்த்துக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இந்த நீதி நேர்மை நிலைநாட்டை எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து நேர்மையாக இருக்கலாம். ஸோ நம்முடைய அந்த காலச்சக்கரத்தில் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஸோ நம்முடைய அந்த மனசில் இருக்கிற அந்த உண்மையான நேர்கோடுகளும் நம்முடைய உண்மையிலையும் அதாவது சாம்பலால் இருக்க அந்த காலச்சக்கரத்தோட ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கருதப்படுது. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து சாம்பலாவை தேடி அந்த அவ்வளோதான் அலைய வேண்டியதில்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலேயே நம்ம வந்து நம்ம செழிப்பாகவும் நம்ம வந்து மன நிம்மதியோடையும் இருக்கலாம். ஸோ எங்கேயோ எப்போவோ தெரியாத ஒரு உலகத்துக்கு போய் நம்ம வந்து அதை பார்க்கறத விட நமக்கு தெரிஞ்சு நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம வந்து அன்பாக பார்த்துக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு சாம்பலான என்னது அமைதின்னு சொல்லி கருதப்படுது. ஸோ இந்த அமைதியை வந்து நம்ம வந்து சிலர் வந்து நிம்மதியை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் போய் தேடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம வந்து இல்லாத போய் தேடக்கூடாது. ஸோ இது வந்து கற்பனை கதை இருந்தாலுமே ஸோ இது வந்து நிஜமாகவே வந்து இது இருக்கிறதா தான் சொல்லப்படுது. ஆனால் இதை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இது நிஜம். இது வந்து பார்த்திங்கன்னா பரம்பொருள் ஸோ சொல்லக்கூடிய ஒரு கடவுளோட ஒப்பிடப்படுது. ஸோ கடவுளுடைய கண்களுக்கு இது தெரியும், மனிதனுடைய கண்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த சாம்பலாவினுடைய ஒரு காந்த சக்தியோட அந்த நேர்கோடானது யார் மனசோட வந்து ஒத்துப்போதோ அவங்களுடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரியும் கருதப்படுது. இப்பேற்பட்ட அந்த சாம்பலாவை பற்றி ஸோ நிறைய கூற்றுகள் இருந்தாலும் இது இமயமலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுறாங்க. சிலர் வந்து தென் தமிழகத்துடைய நுழைவாயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதாக இருந்தாலுமே சாம்பலா வந்து ஒரு கற்பனை கதையாகவே இருக்கிறது. இந்த சாம்பலா கதையை நீங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து இதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருந்து ஸோ பார்க்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்பரிமாணம் இல்லாமல் அதாவது 4வது ஒரு பரிமாணம் இருக்குது உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஏன்னா கற்பனைக்கு எட்டாவதில் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து அதாவது வேற்றுக்கிரகவாசிகள் மாதிரி அவங்க வந்து வர்றது போகிறது வந்து இது யாரு கண்ணுக்கு தெரியாது. ஒரு செல்வான நகரம். ஸோ வந்து மாயையில் இல்லாமல் வந்து அவங்க வந்து நிஜத்தில் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற கூடிய ஒரு நகரம். எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு நகரம். இந்த மாதிரி வந்து அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே ஆனால் அதை நம்ம வந்து இன்ன வரை வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து தேடி போயிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்களான்னு கிடையாது. பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஸோ இது வந்து கற்பனை கதையாகவே சொல்லப்படுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இங்கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மற்ற வீட்டில் வந்து சந்திக்கிறேன். அது வந்து உங்களுக்கு